சேர்ந்து சொல்லுவோமா? இனி இயேசுக்காக ஓ தகப்பனே. எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு சொல்ல, உமக்கே நம் நடுவில் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ரோமர் புத்தகத்தில், இல்லாதவர்களை இழுக்கிறதை போல அவர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல் ஷடாய். ஆமென். உமக்கே ஆராதனை. சொல்லு, நீ அரியணையில், நீ அரியணையில் வீற்றிருப்பதா. நம்முடைய அஸ்திபாரம் அசைந்து கொண்டிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, கண் மலை மேல கட்டுகிறவருடைய அஸ்திபாரம் அது அசைக்கப்படாது. நீ அரசாலும் தெய்வமானதா. சொல்லுங்க, என் சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது, மாறுகின்றது. நீ அரியணையில், நீ அரியணையில் வீற்றிருப்பதா. நான் அசைக்கப்படுவதில்லையே. நீ அரசாலும் தெய்வமானதா. என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து 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 கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள வருவோமா? கிருபாசனத்தை அண்டையில தைரியமாய் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற அந்த ரத்தத்தை நினைத்துக் கொண்டு, பரிசுத்த ஆவியானுடைய பரிந்து பேசுதலை நினைத்துக் கொண்டு, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற பரிசுத்த உமக்கே ஆவியானவரே. சலங்கலா ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீ வருகையிலே. குறைவுகள் எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, நிறைவானவரே வாங்க, வாங்கப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவான தேவன் நீ வருகையிலே. ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டிலே ஆண்டு கொடுத்த வார்த்தை எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை ஞாபகம்? எல்லாருக்கும் தெரியும். என்ன? மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். என்ன தமிழில் சொல்லுவாங்க, ஆண்டோடைய மலப்பிரசங்கம் சொல்லுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் இந்த எல் ஷடாய் பிரேமிசிக்கு தேவ பிள்ளைகளுக்கு
இந்த தேவ சமூகத்தில் வர பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை சொன்னால், நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோமா. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இந்த ஆண்டில பிரகாசிப்பாரு. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையாக செய்வார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிரகாசிப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டு ஏற்கனவே இந்த 2023 ஆண்டு மே மாதமே என்னுடைய சிந்தனைக்கு வந்துவிட்ட இந்த 24ஆம் ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம் பிறகு அக்டோபர் மாதம் தொடர்ந்து அதை வச்சு யோசிச்சு கொண்டு இருக்கிற வழியில் கடைசி அந்த 5 மணித்தியால் பாஸ்டிங் ப்ரே டைமில் கூட ஆண்டு சகோதரி மூலமாக அந்த வார்த்தையை பேசினார். அது ஏற்கனவே நான் மே மாதமே என்னுடைய சிந்தனைக்கு வந்து விட்டது. பிறகு திரும்பி அக்டோபர் மாதம் திரும்பி ஜெபிச்சு என்ன வாக்குத்தத்தமான்னு சொல்ல வழியிலே இந்த மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இந்த ஆண்டிலே இந்த சபைக்கு கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. சென்ற வருஷத்தில் ஆண்டவர் ஏசாயா புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படியாக இதை நடத்தி வந்தார். எத்தனை பேர வாழ்க்கையில கர்த்தர் சஞ்சலங்கள் எல்லா தவிப்புகளாம் எடுத்து போட்டு விட்டாரு. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். அதுக்கு முன்னாடி வருஷத்துல ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமை தடுத்து கொண்டு வார்த்தையை கொடுத்து அநேக செய்திகளை கேட்கவும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பினார், எங்களை நடத்தினார். இந்த ஆண்டில் கூட ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்ற வார்த்தை சொன்னால், நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஹல்லேலூயா. என்று சொன்னால் நானும் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். யாருக்காவது இருள் விருப்பமா? யாருக்கா இருள்? ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. சின்ன பிள்ளைன்னா கூட பெரியாக்கள்னா கூட லைட் ஆஃப் பண்ணி போட்டிருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன்? வெளிச்சத்தை எல்லாருமே விரும்புவோம். என்ன அதே போல நம்முடைய ஆண்டவன் என்னையும் உங்களையும் படைத்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார் சொன்னார்? அவர் பிரகாசிக்கும் பேரொளி. ஹல்லேலூயா. விடிவெள்ளின் நட்சத்திரம். அவருக்குள்ளே யாரெல்லாம் போகிறார்களோ, யாரெல்லாம் அவரை உண்மையாக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவியர் ஆவியை பெற்றுக்கிறார்களோ, அவருக்குள்ள என்ன கடந்து வருதுனால் ஜீவ ஒளி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் என்னையும் உங்களையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நீங்களும் பிரகாசிக்க வேண்டுமா சொன்னால், நியூ இயர் ஆண்டு ஏற்கனவே ஒரு சில வார்த்தையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தியுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும். என்னன்னு சொன்னால், நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் சொன்னால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் சொன்னால், சில நாட்கள் நாங்கள் பார்த்தோம், எது எங்களுக்கு வெளிச்சம்? வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. நீங்களும் வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா சொன்னால், நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டுமா சொன்னால், நாங்கள் மறைந்திராமல் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளையுடைய வாயிலே, இருதயத்திலே பதியப்பட வேண்டிய அழிக்க முடியாத ஒரு வார்த்தை என்று சொன்னால், தேவ வார்த்தைகள் பதியப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நீங்கள் இருளுக்குரியவர்கள். வேதம் சொல்றது அவருடைய வார்த்தையே எங்களுக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆகவே எதை நீங்கள் விட்டு விட்டாலும், எதை நீங்கள் மறந்து போனாலும், கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்தால், நீங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறா அல்ல, நீங்களும் பிரகாசமான ஒரு அங்கே ஒளிமயமான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். எத்தனை விசுவாசிங்க? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். அங்கே லைட் எல்லாம் போட்டு இடைக்கிற லைட் போட்டு இருப்பாங்களா? எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது அங்கே ராக்காலமே இல்லையா? என்ன இல்லை? ராக்காலமே இல்லை. அங்கே வெளிச்சம் கொடுக்குற சூரியன் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. கர்த்தரே அங்கே வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பிரகாசம் அவ்வளவு பிரகாசமாக காணப்படும். அங்கே ராக்காலமே கிடையாது. காரணம் என்ன சொன்னால், நம்முடைய ஆண்டவர் பிரகாசிக்கும் பேரொளியாக இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்களும் இந்த நாட்களில் சென்ற வருடம் எப்படி என்ன ஆண்டு? வசனத்தின் ஆண்டு நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆண்டு ஜெப ஆண்டு. அந்த ஜெப ஆண்டோட என்ன செய்வதனால், வசனத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் வாசித்து அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில இருள் எங்களை விட்டு ஓடி போயிடும். நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் போக வேண்டும் சொன்னால் என்ன செய்யணும் சொன்னால், நாங்கள் ஆண்டோட வசனத்தை நாங்கள் அடிக்கடி தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க தியானிக்க எங்களுக்குள்ள இருள்ண்டா என்ன அர்த்தம்? பாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், கோபங்கள், பகைகள்,
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், என்னெல்லாம் ஆண்டருக்கு விரோதமான காரியங்கள், அதெல்லாம் என்ன? ஒரு இருள். ஹல்லேலூயா. அது எங்களை விட்டு போக வேண்டும் சொன்னா என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் வாழுகிற வேலை என்ன செய்யும் சொன்னால், கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள வரும்போது நானும் நீங்களும் பிரகாசிக்க முடியும். வேதம் சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழின்னு சொல்லுங்க. சென்ற நாட்களில் பார்த்தோம், நீதிமொழி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, அங்கே வேதம் சொல்றது, ஒரு காலத்துல எப்படியா இருந்தோமா? எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, எபேசியர் 5:8 சென்ற நாட்கள் நாங்கள் பார்த்த வசனம், முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களாம்? அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நாங்கள் அந்தகாரமா இருந்தோம், இருளுக்கு உள்ளே நாங்கள் அகப்பட்டிருந்தோம், இருளான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் நானும் நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கோம் சொன்னால், கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவை இருளங்களை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் சொன்னால், அது இருளுக்குள்ளே நாங்கள் அமுங்கி போகாமல் நாங்கள் வாழ வேண்டும் சொன்னால், என்ன சொன்னால், வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாவிட்டால், உலகத்தில் உள்ள எல்லா இருளும் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு விட்டோம். அதாவது சத்துருடைய கிரியைகள் அதிகமாக கிரியை செய்யும், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் காணப்படாவிட்டால். என்ன சொன்னால், சத்துரு பயப்புற ஒன்று எதுக்கு? தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டோட வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் யாரும் உங்களை நெருங்க முடியாது, பிசாசு உங்களை நெருங்க முடியாது. சத்துரு நடுங்குவான் வசனத்தை பார்க்கும்போது. ஏன் சொன்னால், அவனுக்கு பயம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வாழும் போது என்ன செய்ய முடியாது? இருள் என்னையும் உங்களையும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி. ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்ன? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியை மூடும், காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். ஹல்லேலூயா. அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் என்ன சொன்னால், தொடர்ந்து நாங்கள் என்ன சொன்னால், தேவனுடைய வார்த்தையிலேயே நாங்கள் உறுதியாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். வசனத்தை, தேவனுடைய வார்த்தை குறித்த வசனங்கள் தான் 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே அநேக ஊழியக்காரர் மூலமாக, அநேக தேவ மனிதர்கள் மூலமாக தேவன் எங்களோடு பேசுறதை நாங்கள் காணக்கூடிய 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்போனா, பேதுரு மூலமா சொல்ற வார்த்தை சொன்னால், அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்குண்டு. என்னவாம்? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் என்னவாம்? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அவன் எங்கே பேதுரு மூலம் என்ன சொல்லப்போனால், ஆண்டோடைய வசனத்தை நாங்கள் கவனிக்காவிட்டால் இருளங்களை சூழ்ந்து போடும். இன்றைக்கு உலகத்திலே வாழ்ற ஜனங்களுடைய வாழ்க்கை, தேவப்பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கவனிப்போம், எல்லாத்தையும் செவி கொடுப்போம். ஆனால் என்னது செவி கொடுக்க மாட்டோம்? மெசேஜுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு. வேதம் வாசிக்கிறதில்ல, தேவனுடைய செய்தியை கேட்கறதில்ல. என்ன அந்த டைம் தான் ஏதாவது சிந்தனை மாற்றப்பட விட்டோம், தேவ சமூகத்துக்கு போக முடியாது, தடை பண்ணும். காரணம் என்ன? இருள் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்கள் முன்னுரிமைங்களோ, நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் காணப்படும். நீங்கள் மலை மேலுள்ள பட்டணமாய் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கோங்க, நீங்கள் மலை மேலுள்ள பட்டணம். ஹல்லேலூயா. சிவசில தான் அதிக மலைகள்லாம், நிறைய மலைகள்லாம் இருக்கு. என்ன இங்கேருந்து பார்த்தா இன்னும் அங்கே ஒருத்தவங்கள இருக்க மலையில் இருக்க பட்டணம் தெரியும், மற்ற சைடில் போனீங்கன்னா இன்னொரு மலையில் உள்ள பட்டணம் தெரியும். அதே போல் எங்களுக்கு உதாரணமே தேவையில்லை, மலை உள்ள பட்டணம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது தெரியக்கூடியதாக இருக்கும். அதே போல் என்னையும் உங்களையும் மலை மேலுள்ள பட்டணமாக மாற்றணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நாங்கள் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளும். இந்த புதிய ஆண்டிலே யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருந்து ஜெபத்தோடு நீங்க செயல்படுறீங்களோ, நீங்க பிரகாசிப்பீங்க, நீங்க வெளிச்சம் கொடுப்பீங்க. உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். யாத்திராம் புத்தகத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இங்க யாத்திராம் புத்தகத்தில் அங்கே மோசேயுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்குற வேளையிலே, மோசே என்ன செய்ய சொன்னால் 40 நாள்
தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யறான்னு சொன்னால் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறான். இந்த யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிற வேளையிலே ஹல்லேலூயா வாசிங்க. யாத்திராகமம் 34, 28, 29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆமென். இங்கே வாசிக்கிறோம் என்ன நடக்க சொன்னால், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் தேவன் பேசுறதை கேட்கிறார்களோ, என்ன நடக்கும் சொன்னால் உங்களோட முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் என்ன வரும்? விடுதலை வரும், வெளிச்சம் வரும், முகம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். காரணம் என்ன சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு வெளிச்சம் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த லைட் எல்லாம் இது என்ன இருக்குது? இல்லை, கரண்ட், ஒரு பவர். ஹல்லேலூயா. அந்த பவர், அந்த வெளிச்சம் எங்கேருந்து சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. எங்களுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்க சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. இங்கே பார்க்குற வழியிலே மோசே என்ன செய்யறான்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் பேசின காரியங்களை எழுதுகிறான். அங்கே வேதம் சொல்லுது, அவன் அப்பம் புசியாமலும் தண்ணி குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளை உடன்படிக்கை வார்த்தையிலே பலகையில் எழுதினான். மோசே அந்த சாட்சி பலகை இரண்டையும் கொண்டு வந்த வேலை என்ன நடக்கிறதாம்? தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அவை கர்த்தர் உங்களோடு பேசும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனித்து கேட்க வேண்டும். ஆமென். உங்களுடைய இருதயத்திலே இருக்க இருள் போக வேண்டுமா சொன்னால், நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டுமா சொன்னால், உங்களுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமா சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மலை மேலுள்ள பட்டணமாக காணப்பட வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது செய்ய வேண்டும்? கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயமாகிய அங்கே பலகை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். இங்கே பார்க்குறவர்கள் அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டினவர்கள் அங்கே வேதம் சொல்றது, தன்னோடு அவன் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்ததை அறியாதிருந்தால். அங்கே வேதம் சொல்றது, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமயத்தில் சேர என்ன செய்தாங்களாம்? பயந்தார்கள். காரணம் என்று சொன்னால் அவனோட முகம் பிரகாசமாய் காணப்பட்ட. காரணம் என்று சொன்னால் அவன் தேவனோடு பேசுகிறவனாய் காணப்பட்டான், தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்பட்டான். நாங்கள் ஜெபிக்கிறவளை என்ன செய்கிறோம்? ஆண்டவரோடு பேசுகிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது என்ன நடக்கிறது? கர்த்தர் எங்களோடு பேசுறதை நாங்கள் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஆண்டோட வார்த்தையை கேட்கிறவளை என்ன சொன்னால் எங்களுடைய இருதயத்திலே இருள்கள் நீங்கி போகிறது. எங்களோட முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்றார். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளும் அங்கே எங்களை விட்டு போகிறது. வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் வாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமோ அவ்வளவா நாங்கள் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். மலை மேல் உள்ள பட்டணமாக நாங்கள் காணப்பட முடியும். அதே தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வேலை யோவான் புத்தகத்தை பார்ப்போம் சொன்னால், யோவான் புத்தகம் 1 வாசிக்கிற வேளையிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் ஜோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் நீங்க பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் உறுதியா பிடித்து கொண்டு தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய சமூகத்தில் ஜெபித்து காத்துக்கீங்களோ, கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டுமா இருந்தால் இங்கே வேதம் சொல்றது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யாருக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளவே முடியாது. என்ன சொன்னா, இந்த வார்த்தையை விட வெளிச்சம் உலகத்தில் எந்த வெளிச்சமுமே இல்லை. எந்த வெளிச்சம் என்ன செய்யும்?
ஒரு நாள் ஒளிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசிக்கிற வழியில் அங்கே யோவானை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அங்கே அவன் சொல்றான் என்ன சொன்னால், அவன் அந்த ஒளியே அல்ல, அந்த அங்கே 7ஆம் வசனம் சொல்றது, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளியே அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அடுத்த வசனம் சொல்றது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் பிரகாசிக்க வேண்டுமா சொன்னால், நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாங்கள் இந்த ஆண்டில் மலை மேல் உள்ள பட்டணமாய் காணப்பட வேண்டுமா என்றால், நானும் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் சொன்னால், முதலாவது காரியம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையுடைய வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது, அந்த வார்த்தையுடைய வல்லமை எங்களுக்குள்ளே அங்கே நடப்பிக்கும் போது என்ன சொன்னால், நானும் நீங்களும் பிரகாசிக்க முடியும். வேதத்தை தொடர்ந்து பார்ப்போம்னு சொன்னால், அங்கே பவுலை குறித்து வாசிக்கிற வழியிலே அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு போகும்னு சொன்னால், அங்கே பவுலை குறித்து வாசிக்கிறோம். அவன் பிரயாணமாய் போகிற வேளையிலே என்ன நடக்க சொன்னால், அங்கே தமஸ்குவுக்கு சமீப வேளையிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்ததா. என்ன பிரகாசித்தது? அங்கே தமஸ்குவுக்கு சமீபித்த வேளையிலே 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அங்கே 4ஆம் வசனம் சொல்றது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டானா. தொடர்ந்து வாசிக்கிற வழியில் அதுக்கு என்ன கேட்கிறான், அவன் ஆண்டவரை பார்த்து அதுக்கு அவன், ஆண்டவரே நீ யாரென்று கேட்டான். அதுக்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிற வழியில் அவன் அடங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குற வழியிலே பவுனுடைய வாழ்க்கையை பார்ப்போம்னு சொன்னான். அவன் இருளிலே காணப்பட்டான், தன்னுடைய நியாய பிரமாணத்தின்படி செயல்பட்டவனாய் காணப்பட்டான். அவனோட வாழ்க்கையில் வைராக்கியம், தன்னுடைய மதத்தை கொடுத்த பக்தி வைராக்கியம், சபையை துன்புறுத்த வேண்டும், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறதுக்கு அங்கே உடன்பட்டவனாய் காணப்பட்டான், சபைகளை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இங்கே பார்க்கிறவர்களே என்ன அவனை சந்தித்தவனை, தேவனுடைய வார்த்தை, தேவன் அவனை சந்தித்தார். அங்கே வேதம் சொல்லுது, அங்கே தமஸ்குவுக்கு பிரயாணமாக புறவிலே சடுதியிலே வானத்திலிருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவனை சந்தித்த வழியிலே என்ன சொன்னால், அவனுடைய வாழ்க்கை அந்த இருள் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலுக்கு இருள் உங்களை விட்டு போக வேண்டுமா இருந்தால், உங்களுக்குள்ள என்னென்ன இருள் இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள வைராக்கியம், உங்களுக்குள்ள கோபங்கள், உங்களுக்குள்ள காரியங்கள், விட முடியாத பழக்க வழக்கங்கள். அவனுக்கு என்ன வைராக்கியம்? சபையை துன்படுத்த வேண்டாம். அவன் நியாய பிரமாணத்தின்படி அவன் குற்றஞ்சாட்டப்படாதவன் தன்னுடைய காரியங்கள் படி. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒரு இருள், அந்த இருள் எங்கே போய்விட்டது? கிறிஸ்து இயேசு அவனை சந்தித்த வழியில். இன்றைக்கு தேவன் உங்களை பிரகாசிப்படியாக விரும்புகிறார். அவன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த ஆண்டிலே தேவனுடைய வசனம், முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழும்பி பிரகாசி. எத்தனை கொஞ்சம் பாட்டு தெரியும்? கொஞ்சம் கைதான் முடியாது. பக்கத்தில் பார்த்துக்கோங்க. நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம். என்ன பாட்டுனா நீங்கள் மலை மேல் உள்ள சுவிசே. நான் சொன்னதான் ஏற்கனவே, சுவிசே எப்படி இருக்கு? மலைக்கு மேலே இருக்கு. எல்லா பக்கம் போனாலும் மலை, அந்த மலை இல்லை, கிறிஸ்துக்குள்ள நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம். ஹல்லேலூயா. உங்களை காண்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகள். உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய சாட்சியை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டுமா? அந்த என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். ஆண்டோட வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இங்கே பார்க்குற வேளையிலே பவுலை ஆண்டவர் சந்தித்த வேளையிலே அவன் என்ன கேட்குறான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவன் என்ன கேட்குறான்? ஆண்டவரை பார்த்து, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் அவனை சந்தித்த வேளையில் ஒன்றும் கேட்கல. முதலாக கேட்டால், நீ யார் ஆண்டு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னால் துன்பப்படுகிற
இயேசு நானே என்று சொன்னார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அடுத்த கேள்வி என்ன? நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவனுடைய காரியம் என்ன? ஒரு அர்ப்பணிப்பு. அவனுடைய எல்லாவற்றையும் ஆண்டு என்ன செய்தார்? ஆண்டு ஒரு முடிவு கொண்டு வந்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தெரியாதவர்கள் ஒருவருமே கிடையாது. இப்போ பரிசுத்த பவுலோடு சொல்லி என்ன ஒவ்வொரு காரியங்களும் பார்க்குற வேதத்தில் அதிகமான சபைகளை கட்டினது, நிருபங்களை எழுதினது, ஊழியர்களை உருவாக்கினது, ஜனங்களை தேற்றினது, சத்தியத்தை புறஜாதிகள் மத்தியிலே ராஜாக்கள் மத்தியில் அறிவித்தது யாரு? பவுல். காரணம் என்ன? இருள் நீங்கி போய்விட்டது. அவன் மலைமிலுள்ள பட்டணமாக மாற்றப்பட்டான். இன்றைக்கு நானும் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஆண்டோட சமுதிரம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வசனத்தை எனக்கு கற்றுக்கொடும், உங்களுடைய வசனத்தின் படி வாழ அர்ப்பணிக்கணும்னு சொல்லிப்பாங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரகாசிக்க போதுமானவராக இருக்கிறார். இதன் சொல்வது சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறவர்களே சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இன்றைக்கு நான் நீங்கள் அறிக்கைப்பட வேண்டிய காரியம் என்ன? மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்துங்கப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருடன் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதிரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே அவர்